அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு பணமழை கொட்ட போகும் இந்த புதன் பெயர்ச்சி. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல வித்தைக்கும் புத்திக்கும் அதிபதியான சந்திர பகவானின் மகனாக புதன் பகவான் விளங்குகிறார். ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்று. ஜாதகரின் தாய்மாமனுக்குரிய யோகங்களை கூறுபவரும் புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான். மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருந்து மட்டும் போதாது, மனிதர்களுக்கு வரமாக இருக்கும். இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும். மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும். சில கலைகளை குருவில்லாமல் பல கலைகளை குருவிடம் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும். எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரியவை என்ன என்று பார்க்கும் போது, புதனுக்குரிய மலர் வெண்காந்தல், புதனுக்குரிய நிறம் பச்சை, புதனுக்குரிய உலோக பித்தளை, புதனுக்குரிய நவரத்னம் மரகத பச்சை, புதனுக்குரிய வடிவம் அம்புக்குறி, புதனின் வாகனம் குதிரை, புதனின் ஆதிக்க எண் 5, புதன் சுய ஒளி அற்றவர், பச்சை நிறம் கொண்டவர். புதன் மதிநுட்பத்திற்கு காரணமானவர். உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர். புதனின் காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மகி சுக அஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயா இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிவர புதனுடைய அருள் மேலும் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருபவர் புதன் பகவான் தான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமாக புதன் கிரகம் விளங்குகிறது. ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குவார். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும். இவர்களை சுற்றி எப்போது ஒரு கூட்டம் இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம். ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கை கடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானம் பெற்றவராக இருப்பார். புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகர வைக்கும். அது மட்டுமில்லாமல் பிறப்பால் முடியாத வேலைகளையும் புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசிக்காரர் என பெயர் எடுப்பார்கள். புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷானம் மற்றும் ரச
பயங்கரவாத கலைகளிலும் யோகம் மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள். மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான். நினைத்ததும் கவி பாடும் திறன், இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே. கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைப்பாடுகளுக்குரிய அறிவை தருபவர் புதன் பகவான் தான். புதன் ஆதிக்கம் பெற்றால்தான் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார். ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழவும் புதனே காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதன் தான். அந்நரம்புகள்ல இரத்தம் உறைவதும் இரத்த கசிவுகளுக்கும் புதனே காரணமாக உள்ளார். தலைக்கு செல்லும் இரத்தம் குறைந்தாலும் அதிக இரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன் தான் காரணம். வலிப்பு நோய், கை கால் முடக்கம், மனநிலை பாதிப்பு, அது மட்டுமில்லாமல் தாய் வலி, தாய்மாமன் வலி, பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணமாவார். தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள், அலைச்சல்களால் ஏற்படும் நோய்கள், உடலில் வாயு தொல்லையால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே காரணமாகிறார். அது மட்டுமில்லாமல் விஷவாயு தாக்கி கைகால்கள்ல செயல் இழப்பு மற்றும் மூளைச்சாவு, அறிவுக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் புதனே காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது ஜென்ம ராசியில் கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சூரியனும் இணைந்து அற்புதமான ராஜ யோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதால் ஜென்மத்தில் கேது செவ்வாய் தரும் தொல்லைகளை கட்டுப்படுத்துங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நண்பர்கள் உதவி கிடைக்க இருக்கு. வீட்டிற்குள் பிரச்சனைகள் மட்டுப்படுங்க. அதே போல் சிலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றத்தால் முன்னேற்றம் உண்டு. இடம் விட்டு இடம் மாறும் அமைப்பும் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12இல் புதன் வருவது சிறப்பான அமைப்பு அல்லங்க. அதோடு ராசி தோஷமும் இருக்குது. தற்போது ஜென்மத்தில் புதன் சஞ்சரிப்பது இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இன்னல்கள் அனைத்துமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நிதானித்து தெளிவாக பேசுங்க. தொழில் வியாபார போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. கடன் வாங்குவதை கண்டிப்பாக குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.